மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர். யார்? ஒன்று சாம்சன். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, சிட்டி கேட்டை அப்படியே தலை மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து போவான். யாருமே அவன் பக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஓகே, சிங்கம் வந்தால் அப்படியே வாயை கிழிப்பான். 1000 பேர் வந்தாலும் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு அவங்கள அழிச்சிடுவான். அவனை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எப்படி ஒன்றுனா துப்பட்டால. இவர் என்ன பண்ணுறாரு, டிலைலா மடியில் உட்காந்து ரீல்ஸு, நானும் டிலைலா, ஹாய் டிலைலா, அவளை டேக் பண்ணி இவரை டேக் பண்ணி டிலைலாவோட ரீல்ஸ் போட்டுட்ருக்கார். ஆனால் அவன் ஒரு முட்டாப்பைய, அவனுக்கு தெரியாது டிலைலா இருக்கல, அவள் தனியாக வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிறா ஃபிலிஸ்டைன்ஸ் கூட, பெலிஸ்தியர் கூட. ஆடு சிக்கிருச்சு, வந்து சீக்கிரமாக விட்டுங்க. அவள் தனியாக ஒரு சேட் குரூப்பில் இருக்கிறா. இவன் அழகாக மடியில் உட்காந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு மணியே முத்தே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுங்க வந்து கதையை முடிச்சிட்டான். This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மூன்றாவது காரியம், தவறான, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியம். அதனால தான் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நீங்கள் டயர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு. ஓகே, தவறான துணை. தவறான துணை. அன்பான தம்பி தங்கச்சி, நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமான பாயிண்ட் இது. கொஞ்சம் தவறான துணை. இங்கே இருக்கிற அன்பான தம்பி தங்கச்சி, இங்கே இருக்கிற யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களோடு, ஓகே, அன்பிலீவரோடு, புரியுதுலம்மா? புரியுதுல்ல? நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஆனால் அன்பிலீவரோட உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ரொமான்டிக்கலி இன்வால்வ்டு, ஓகே, அதாவது லவ், ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட, அன்பிலீவர்ஸ் கிட்ட யாராச்சும் ஏதாவது இங்கே இருக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா மிக மிக ஆபத்தான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப தெளிவாக ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளோடு உங்களுக்கு ஒரு உறவு, உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, இமோஷனல், உணர்வு சார்ந்த ஒரு உறவு இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடும். ஆனால் பொதுவாக இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, வேத வசனத்தை கொண்டு வருவாங்க. என்ன பிரதர், நீங்கள் கஷ்டப்பட்டு போய் ஊரெல்லாம் போயிட்டு இயேசு கிறிஸ்துவோடைய சுசேஷத்தை போயிட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க, நாங்கள் ஈஸியாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். வசனமே இருக்குது பிரதர், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் எடுங்க, 7ஆம் அதிகாரம். பொதுவாக இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? தங்கச்சி மாரை வாசிக்க வைப்போம், ஏன்னா நீங்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது. 7ஆம் அதிகாரம் ஒரு 15 வாசிமா, செகண்ட் ரோ வாசிப்பியம்மா ஓகே. இன்னும் 14 வாசிக்கிறியாமா? எண்ணத்தினானில், ஓகே, அவிசுவாசியான உன்னோட லவ்வரு, ஓகே, ஒன்னால பாருங்க பிரதர், என்னால் என்னோட லவ்வர் மகேஷ் ரட்சிக்கப்பட்டான், மகேஷ் பரிசுத்தமாக்கப்படுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை தான் காமிப்பாங்க.
பாருங்க, என்னால் பரிசுத்தமாக்கப்படுறான். அப்புறம் தொடர்ந்துமா, ஒன்றும் இல்லைம்மா, நீ சூப்பராக வாசிக்கிற, ஒன்றும் இல்லை, ஓகே, வாசி. அவிசுவாசியான மனைவி, நீ ரோட்டில் போகிற எவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டல, அவளும் ஒன்னால பரிசுத்தமாகப்படுறா. இப்போ பாருங்க பிரதர், எனக்கு பிறக்க போகிற அந்த செல்லக்குட்டி, சுச்சுக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி கூட பரிசுத்தமான குழந்தை. எவ்வளோ ஈஸியாக நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு நீ நினைக்கிறேன். ஆனால் எப்பயுமே வசனத்தை ஒரு இடத்துல இருந்து அப்படி எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும் என்ன சொல்லுதுன்னு. இப்போ தொடர்ந்து வாசிமா. ம் ம் தொடர்ந்து இப்போ இந்த வசனத்தை கவனி, இனிமே வரும். அதான் நல்ல கவனி. இன்னைக்கு திண்டுக்கல்ல இன்னைக்கு யூத் மீட்டிங்க்கு வந்திருக்கிற அன்பான தங்கச்சியே, ஓகே, மனைவி அளவுனே அதான், ஓகே, தங்கச்சியே, நீ உன் புருஷனை, நீ உன்னுடைய அன்பிலீவிங் ஹஸ்பண்டை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அப்படியே தொடர்ந்து வாசிமா. அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற அன்பான கட்டுமஸ்தான வாலிப பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறல்ல, நீ உன் லவ்வரை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு இடத்துல நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கை விடுறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை அவர் செய்வார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு? நீ பாட்டுக்கு எவனையா கூப்பிட்டு வர, நான் ரசிக்கணுமா? தெரிலப்பா, டவுட்டு. ஆண்டவரே இந்த விஷயத்தில் தெரிலப்பா, டவுட்ஃபுல். ஆண்டவரே டவுட்டு படுற ஒரு விஷயத்தை நீ ஏன் செய்கிற? புரியுதா? கண்டிப்பாக அவனை நான் ரட்சித்துருவேன், நீ யாரை வேணால் லவ் பண்ணு, யாரை வேணால் வீட்டுக்கு கூட்டு வா, பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அன்பிலீவரை நீ கூட்டிகிட்டு வந்தனா ஆண்டவரில் தெரிலப்பா, ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ கர்த்தரே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீ ஏன் அந்த விஷயத்தை நீ போய் மாற்ற? அதனால் அன்பான தம்பி தங்கச்சி, தயவு செய்து அன்பிலீவர் கூட உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்டில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா விட்டுட்டு வந்துடுங்க, செட்டு ஆகாது. தங்கச்சி மாதிரிலாம் ஈஸி தானம்மா பிரேக்கப் பண்ணுறது? சாரி ப்ரோ, அவ்வளோ தானே, செட் ஆகாது ப்ரோ, சாரி, ஓகே, சாரி ப்ரோ சொல்லிட்டு வந்துடுங்க, செட் ஆகாது. ஏன்னா ஆனால் சில பேர் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்? நம்பர் 1 கமிட்டட். ஐயோ 2-3 வருஷமாக நம்ம இந்த பையன் கூட நம்ம ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறோம், இப்போ இவனை நம்ம கழட்டி விட்டுட்டா எப்படி அப்படின்னு நீ நினைக்கிற. நீ கடந்த 2-3 வருஷத்தை யோசிக்கிற, ஆனால் ஆண்டவர் அடுத்த 50-60 வருஷத்தை யோசிக்கிறாரு. உனக்கு என்ன வேணும் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இன்னொன்று ஏன் விட்டுட்டு வர்றது கஷ்டப்படுறாங்கன்னா, கில்ட்டுனா தெரியலமா, குற்ற உணர்ச்சி. ஐயோ நம்ம இவன் கூட சுற்றிட்டோமே, எங்களுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சில பேர். ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சே, இப்போ எப்படி நான் இவனை விட்டுட்டு வர்றது? அப்படியே புதிய ஏற்பாட்டு மாதிரி ஆளு, அவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு பயங்கரமான பரிசுத்த ஜீவிச்சிட்டாங்க. ஆடாவா ஒருத்தனும் இங்கே ஊத்தமாக இல்லை. என்ன ஒருத்தனும் ஊத்தமாக இல்லை. ஊத்தமர் யாரு? ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து. அம்புட்டு போயிலும், திருட்டு போயிலும், களவாணி போயிலும் எல்லாம் விழுந்த உடஞ்ச பலவீனமான மனுஷங்க. தப்பு பண்ணிட்டியா, ஓகே விட்டுரு, அவ்வளோதான், தப்பு பண்ணியாச்சு, சாரி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேவாச்சும் எனக்கு புத்தி வந்து நான் கொஞ்சம் நல்ல வழியில் போகிறேன்னு சொல்லிட்டு நல்ல வழியில் வந்துரு. பழச நினச்சி நீ கில்ட் ஆகாத. அன்பான தம்பிமார் உனக்கும் சொல்கிறோம், ஐயோ நம்ம இந்த பிள்ளை கூட சுற்றிட்டோமே, இப்போ திடீர்னு இவளை கை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் இவளுக்கு என்ன பதில்? அவளுக்கு வேறு யாரா பதில் சொல்லுவா, நீ அதை பற்றி கவலைப்படாதே.
செட் ஆகாது. ஸோ அந்த கில்ட்டு நினைக்காத, கமிட்மெண்ட்டு யோசிக்காத. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பிரியமாக நீ நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரை அறியாத பசங்களை, முக்கியமாக தங்கச்சிமார், ஓகே, உங்ககிட்ட நான் அப்புறம் வரேன், ஓகே. தங்கச்சிமார், ஆண்டவரை அறியாத பசங்களை நீங்கள் லவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? ஜெனி, டோன்ட் வரி டார்லிங், இங்கே பாரு, நீ வந்து சர்ச்சுக்கு போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து சர்ச் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆக்சுவலாக உங்கள் பாஸ்டர் கூட ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுவார், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உட்காந்துக்கிறேன், நோ ப்ராப்ளம், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ வந்து எங்கள் கூட நீ வர வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படின்னு லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ லவ் பண்ணியாச்சு, உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் எதிர்த்து நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட, ஓகே. இப்போ கல்யாணம் பண்ணி 6 மாதம், நீ 3 மாதம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நீ எங்கே இருக்க? ஹஸ்பண்ட் வீட்டில், இல்லையா? அதுதானே நம்ம ஊரில், அதுதானே வழக்கம். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்? ஜெனி, சின்ன ஒரு ஃபங்க்ஷன்மா, ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒன்று, டார்லிங் உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் இந்த மாதிரி நான் நிற்க மாட்டேன், நீங்கள் நடத்துங்க. இல்லைம்மா எனக்கு தெரியும், சும்மா வந்து நில்லு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அதனால் ஒரு சின்ன ஒரு, இல்லைங்க என்னால் வந்து நிற்க முடியாது, உங்களுக்கு தான் தெரியுமே நான் இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை. இங்கே பாரு, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்தேனா இல்லையா? அவன் லாஜிக்காக பேசுகிறானா இல்லையா? சொல்லுமா. அவன் லாஜிக்காக பேசுகிறான். நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்தேன், நீ நாங்கள் நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, நீ உங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டல்ல, எனக்கு நான் போட்டுக்கிட்டேன்ல. ஆமாம், நீ கூட உங்கள் சர்ச்சில் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அதில் கூட என்னை முக்கி எழுப்புனீங்களே வெளியே, பேப்டிசம். அவனுக்கு தெரியாது அது பேப்டிசம்னு, அதுக்கு அவனுக்கு வந்து அது ஒரு சடங்கு, அவ்வளோதான். புரியுதா? என்னை முங்கி எழுப்புனீங்களே, என் பேரை கூட மேத்யூ மகேஷ்னு மாற்றிட்டீங்களே. அவனுக்கு மத்தேயு பற்றி தெரியாதுமா. அவன் ஒரு கலக்கத்தில், ஒரு மயக்கத்தில் அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் இப்போ அவன் எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வைப்பான். நான் பண்ணனே, நீ வந்து நில்லு அப்படின்வான். அப்போ நீ வந்து நிற்க முடியாது. இப்போ அவங்க அம்மா அங்கேருந்து, என்னடா என்ன அப்போவே சொன்னேன், கூப்பிடு அந்த ஜெனியை அப்படின்னு அவங்க ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவன் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டே இருப்பான். உனக்கு ப்ரெஷர் ஏறும், ஓகே. வீட்டில் டென்ஷன் ஏறுது, அப்படியே பயங்கரமாக ஏறுது, நீ போக முடியல. அவன் வா வா வான்றான், அப்படியே நீ என்ன அப்படியே பேபேன்னு முழிப்ப. அப்போ கடைசியில் அவன் பொறுமை இழந்து வெளியே போ, இப்போ எங்கள் அம்மாலாம் திட்டுறாங்க, எங்கள் அம்மா கத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இப்போ சர்ச்சில் ஏற்கனவே காரி துப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஏன்னா நீ சொல் பேச்சு கேட்கல. வீட்டில் அம்மா அப்பா தலை முழுகிட்டான், போ அப்படின்னு விட்டாங்க. இப்போ இங்கே புகுந்த வீட்டுக்கு வந்த இங்கேயும் அவன் துரத்திட்டான். இப்போ 3 மாதம் கேரியிங், என்ன திண்டுக்கல் பைபாஸில் அப்படியே பேன்னு நிற்ப, என்னடா பண்ணுறது, எல்லாருமே கை விட்டாங்களேன்னு நிற்ப. அப்போ உனக்கு ஞாபகம் வரும், ஒருத்தன் நவம்பர் 15ஆம் தேதி வந்து தொண்டை தண்ணி வத்த கத்துனானே அப்படின்னு உனக்கு அப்போ ஞாபகம் வரும். அப்போ நான் வரமாட்டேன், ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரை கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு. அவர் இறக்கமாக உன்னை எப்படி காப்பாற்றணுமோ ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு தேவையா? அன்பான தங்கச்சி ஜாக்கிரதை. நான் கஷ்டப்பட்டு சண்டே கிளாஸ்க்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு பிள்ளைக்கு, வாலிபர் ஐக்கியத்தில் சொல்லி கொடுத்தேன் வசனத்தில். எவனோ ஒருத்தன் வந்து கொத்திட்டு போயிட்டான். ஏன்னா நான் பொத்தி வளர்த்த பொண்ணு, கஷ்டப்பட்டு நாங்கள் வசனத்தை சொல்லி கொடுத்து ஆண்டவருக்குள்ளே வளருமா, ஆண்டவருக்குள்ளே ஜாக்கிரதாக தான், எவனோ ஒருத்தன் வந்து மயக்க பொடி போட்டு தூக்கிப்பட்டான்.
10 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். சின்ன பையன், ஒன்று சின்ன பையன், அவன் மட்டும் அண்ணா ஸ்தோத்திரண்ணா, அப்படியே கண்ணுக்கு எல்லாம் கருவளையம், டயர்ட் ஆயிடுச்சு மூஞ்சி. அண்ணா ஸ்தோத்திரண்ணா. ஏய் என்னம்மா எங்கே இருக்க, எப்படி இருக்க? அண்ணா கொஞ்சம் பிரிஞ்சிட்டோண்ணா, செட் ஆகலை. இப்போ நான் வந்து இங்கே அங்கே தான் நான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன், நானும் பையனும். ஸ்கூல் பக்கத்தில் தானே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா, ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, சாரிண்ணா. அவ்வளோ படித்து படித்து சொன்னல, செட் ஆகாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். நல்லா கவனி. யூ லவ் அ பர்சன் பட் யூ மேரி அ ஃபேமிலி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, யூ லவ் அ பர்சன் பட் யூ மேரி அ ஃபேமிலி. உனக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு எங்கேயாவது போய் அவன்கிட்டயாவது போயிட்டு சிக்கி சீரழிஞ்சிடாதே. வசனம் மிக மிக தெளிவாக இருக்கிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, பிலீவருக்கும் அன்பிலீவருக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்தில் எப்படி வேணால் பேசுவாங்க, பி ஓப்பன் மைண்டட். இது நம்ம விஆர்ன்னு இந்த ஏஜில் இருக்கும், அந்த ஏஜில் நான் ஏற்கனவே சொன்னது தான், வசனம் என்ன சொல்லுது அவ்வளோதான். எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஓகே, எங்கேயாவது போய் எவங்கிட்டையாவது மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துடுவேன். இல்லைன்னா நீ உன் ஃபெய்த்தையே விட்டுருவேன், விசுவாசத்தை விட்டு அவங்க கூடவே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் செக்கு வைப்பார் கடைசியில். அதனால் எங்கேயாவது போயிட்டு நீ யார்கிட்டையாவது மாட்டிக்காதே. அதே போல் அன்பான தம்பிமார், ஓகே, எங்கேயாவது ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க கூட போய் சிக்கிறாத. பிரதர் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் ஆம்பளைங்க. அப்படி நினைக்கவே நினைக்காத. அப்படி தான் பல பேர் நினச்சி நாசமாக போயிட்டேன். மிகப்பெரிய உதாரணங்கள் வேத வசனத்திலே இருக்குது, பழைய ஏற்பாட்டிலே. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர். யார்? ஒன்று சாம்சன். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, சிட்டி கேட்டை அப்படியே தலை மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து போவான். யாருமே அவன் பக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஓகே, சிங்கம் வந்தால் அப்படியே வாயை கிழிப்பான். 1000 பேர் வந்தாலும் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு அவங்கள அழிச்சிருவான். அவனை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எப்படி ஒன்றுனா துப்பட்டால. இவர் என்ன பண்ணுறாரு, டிலைலா மடியில் உட்காந்து ரீல்ஸு. நானும் டிலைலா, ஹாய் டிலைலா, அவளை டேக் பண்ணி இவரை டேக் பண்ணி டிலைலாவோட ரீல்ஸ் போட்டுட்ருக்கார். ஆனால் அவன் ஒரு முட்டாப்பைய, அவனுக்கு தெரியாது டிலைலா இருக்கல, அவள் தனியாக வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிறா பெலிஸ்தியர் கூட. ஆடு சிக்கிருச்சு, வந்து சீக்கிரமாக விட்டுங்க. அவள் தனியாக ஒரு சேட் குரூப்பில் இருக்கிறா. இவன் அழகாக மடியில் உட்காந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு மணியே முத்தே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுங்க வந்து கதையை முடிச்சிட்டான். அவன் தலை முடியலையா, வெள்ளம் இருந்துச்சு இல்லை, ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாரு. நான் வச்சுக்க, எங்கேயாவது எவகிட்டையாவது போய் மாட்டிராத, கண்ணை நோண்டி மாவாட்டை விட்டுருவாளுங்க, ஜாக்கிரதை. ஆமாம், அதான் ஆச்சுல்ல சாம்சனுக்கு. அவ்வளோ பெரிய பலசாலி முட்டாள் எங்கே போய் சிக்கி எப்படி சீரழிஞ்சான் பார்த்தியா? அவன் தான் அப்படின்னா மிகப்பெரிய ஞானவான். யாரு? சாலமோன். எத்தனை பொண்டாட்டி? 700. சைடு செட்டப்பு 300. மொத்தம் எவ்வளோ? 1000. நான் நினச்சேன் 700 ஒய்ஃப் இருக்குல்ல, அது கூட பரவாயில்லப்பா. 700 மாமியார் யோசிச்சுப்பார். அத்தை மோட நீ செத்த, அவ்வளோதான். ஞானமே அவன் தான் ஞானவான்னு சொல்கிறாங்கல்ல. சின்ன வயசில் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் புத்தி இல்லாதவன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டு ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி நான் கற்றுக் கொடுக்குறேன் வாடா சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா பெரிய வயசாகிட்டோன்னே மிதப்பு வந்துச்சு. ஏதோ 1 2 3 நாள்னா பரவாயில்ல, போகிற இடத்துலலாம் இவர் அடையாளம் வச்சுட்டு வந்துடுவார்.
இப்போ என்னாச்சு, பார்வோன் ராஜாத்தி வருவா, சல்மான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு, கொஞ்சம் வரியா ஈஜிப்ட் வரையும். வரேன், நீங்கள் தான் ஸ்பான்சர். நோ ப்ராப்ளம், வா. அவர் தான் வந்து திறப்பார். அப்புறம் இந்த பக்கம் ஃபிலிஸ்டைன்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு வருவா, எங்கள் இதுக்கு வந்து திறந்து விடுங்க, நானே வந்துடுறேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது இவர் தான், எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் இவர் தான், பில்டிங் ஸ்பான்சர் இவர் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் தாவீது அவ்வளோ தப்பு பண்ணால் கூட ஆண்டவருக்கு பிரியமானதுனால தாவீதின் மைந்தன்னு சொன்னாங்க, சாலமோனின் மைந்தன்னு சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்னா இவன் 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 ஃபினிஷ் வந்து ட்ராஜடி. ஓகே, ஜாக்கிரதை. நீ பலசாலின்னு நினைக்கவே நினைக்காத, நீ பயங்கரமாக வீக். நீ நினைக்காத என்னால் முடியும், நான் ஸ்ட்ராங்கு, அப்படி கிடையவே கிடையாது. நீ பயங்கரமான வீக். அதனால் எங்கேயாவது போய் யார்கிட்ட சிக்கிறாத, உன்னை அப்படியே விசுவாசத்தை விட்டு அப்படியே கொண்டு போயிடுவாளுங்க. ஜாக்கிரதை. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாரு. யூ ஆர் நாட் த சேவியர் ஆஃப் ஃபோர்சேக்கன் உமன். இது ரொம்ப முக்கியம். இது உனக்கு இப்போ புரியாது, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சிச்சுவேஷன் வரும்போது புரியும். மறுபடியும் சொல்கிறேன், கைவிடப்பட்ட இல்லை என்றால் கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீ ரட்சகர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. சாம், நீ மட்டும் தான் என் ஃப்ரெண்டாக இருந்த, இப்போ நீயும் போறியா? போ, பரவாயில்ல, என் லைஃப் இப்படி தான், பரவாயில்ல. உடனே இவர் மயங்கி அப்படியே உருகிடுவார். ஐயோ பாவம். ஆல்வின், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நீ ஆல்வின், ஆனால் நான் ஆல் லாஸ்ட் அப்படின்றான். ஜாக்கிரதை. இந்த மாதிரி பேசியே வாழ்க்கையே கெடுத்துருவாளுங்க. ஜாக்கிரதை. என்னை விட்டு போறியா? ஓகே, இது ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு. இப்படி உடனே நீ என்ன பண்ண, ஐயோ நான் தான் போய் காப்பாற்றுறோம். நீ கிடையாது காப்பாற்றுற ஆள். ஜாக்கிரதை. ஓகே, யார் காப்பாற்றுவா? ஆண்டவர் காப்பாற்றுவார். நீ காப்பாற்றுற ஆள் கிடையாது. பரிதாபம் பண்ணி பிச்சை தான் போட முடியும். ஓகே, வாழ்க்கை துணை ஆக முடியாது. இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஓகே, அனுதாபம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், நீ பிச்சை தான் போட முடியும் மேன். நீ லைஃப் கமிட்மெண்ட் பண்ண முடியாது. டோன்ட் பி அ ஃபூல். எங்கேயாவது யார்கிட்ட மாட்டிக்காத. ஓகே, மிக மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அறியாத பிள்ளைகளோடு ஏதாவது உறவில் இருந்தீங்கன்னா மிக மிக சிக்கல். விசுவாசத்தை விட்டு போக நேரிடும். இல்லைன்னா எங்கேயாவது நடுத்தரில் நிற்ப. ஜாக்கிரதை. தேவையான அளவுக்கு நான் சொல்லிட்டேன். கிளியரா? இதுக்கு மேலேயும் இல்லை, எனக்கு மகேஷ் தான் வேணும்னா போ, அவ்வளோதான். அப்புறம் ஆண்டவர் ஆச்சு, நீ ஆச்சு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க. வாட் டு யூ லூஸ்? நம்பர் 1, லைஃப் இஸ் லாஸ்ட், நேம் இஸ் லாஸ்ட், டைம் இஸ் லாஸ்ட், விட்னஸ் இஸ் லாஸ்ட். பேர் கெட்டு போயிடும், காலம் போச்சு, சாட்சி கெட்டு போயிடும், உன் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அன்பான தம்பி, ஆதியாகமம் 26 சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. தம்பிமார் யாராவது வாசிங்க, யாருனாலும் வாசி. பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அப்புறம் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்களாம். அன்பான தம்பி, நீ பாட்டுக்கு எவளையா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மா அப்பால இப்படியே தலையில் அடிச்சு பண்ணிட்டு, யாரடா கூப்பிட்டு வந்த? இந்த டைலாக் தெரியல, யாரடா இவனுங்க அந்த மாதிரி. யாரை கூட்டிட்டு வந்த? இவளுக்கு ஆதியாகமும் தெரில, வெளிப்படுத்தின விசேஷத்தும் தெரில, மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவில் மண்டையை சொஞ்சுனே நிற்கும் அப்படியே பே 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 பேன்னு. ஏன்?
மன நோவா இருந்தா இருக்கலாம். ஏன்னா வர்ற பொண்ணுக்கு ஜெபம் தெரியாது, ஆண்டவரை காத்திருக்கணும் தெரியாது, பொறுமை இருக்காது. ப்ளீஸ் அன்பானவர்களே, நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சாட்சியா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 54 வருஷம் அவங்க கணவன் மனைவியாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா வந்து தீவிரமான வேற்று மதத்தை சார்ந்தவர். ஆனால் அப்போது கிறிஸ்டியன் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டார். ஓகே, எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், தங்கமான மனிதர். ஓகே, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் கிறிஸ்டியன் இல்லை. நல்ல கவனியே, நல்லவன் பரலோகம் போக மாட்டான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவ போட்டவன் தான் பரலோகம் போவான். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவன் இவன் அப்படின்னு போயிடாத. ஓகே, திருட்டு பயலாக இருந்தாலும் நம்ம பயலுவலாக இருக்கணும். அப்போ தானே ஒன்றா சேர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் 48 வருஷம் ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, ஜீசஸா, எங்கள் அப்பா போலீஸில், அதனால் அவர் சொல்லுவார், ஜீசஸ் வந்தால் நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்வார். எங்கள் அம்மா எத்தனை வருஷம் அழுதாங்க, எத்தனை வருஷம். அவங்க பண்ணாத தப்பே பண்ணல. அவங்க பேரண்ட்ஸ் இப்படி கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனையோ வருஷம் தான், எத்தனை 48 வருஷம் நாங்களும், நான் ஜெபம் பண்ணி, எங்கள் அக்கா அம்மா ஜெபம் பண்ணி, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி, கடைசியில் எங்கள் அப்பா 78வது வயசு, எங்கள் அப்பாவோட 78வது வயசில் ரட்சிக்கப்பட்டார். ஓகே, எங்கள் அம்மா 48 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. உனக்கு இது தேவையா? யோசி. ஓகே, எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய காலம் முடிந்தது. இவ்வளோ வருஷம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல, இது தேவையா உனக்கு? யோசிச்சுப்பார். பிலீவரை கல்யாணம் பண்ணாலே கஷ்டம். சகோதரிகள்லாம் ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம் பிரதர், இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். பிலீவரை கல்யாணம் பண்ணலை. என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணாலே கஷ்டம். இதில் போயிட்டாங்க அன்பிலீவரை பார்க்கறதுக்கு. ஓகே, புரிஞ்சுச்சாமா தங்கச்சிமார்? ஓகே, எங்கேயாவது போய் மாட்டிக்காத. தேவையான அளவுக்கு நான் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், அப்போது அன்பிலீவரை லவ் பண்ணக்கூடாது. அப்போது பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், தீர்க்கதரிசனமாக சில வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்குது. அந்த பொண்ணு கூட இங்கே தான் உட்காந்துருக்கா, தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீ ஆணியே. சரி, இப்போ நம்ம இந்த லவ்வை பற்றி பேச போகிறோம். ஓகே, லவ்ன்றது அது ஒரு இமோஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வீட்டில், இப்போ நானும் பிரதர் பாஸ்டர், ஓகே, நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தான் மூத்தவர். ஓகே, நான் தான் மூத்தவன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் தான் மூத்தவர். அவருக்கு லவ் ஃபீலிங்கே வராது. என்ன மரக்கட்டை மாதிரி இருப்பார். வீட்டில் அம்மா அப்பா இப்போ கல்யாணம் பண்ண யாரையாக கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர் அந்த டைப்பு. நான் அப்படி கிடையாது, யாரை பார்த்தாலும் லவ் பண்ணுவேன். இவட நல்லா இருக்கலே, இவட நல்லா இருக்கல, இவட நல்லா. ஏன்னா அது ஒரு இமோஷன். நான் அந்த மாதிரி டைப்பு. ஓகே, ஆனால் உண்மையாகவே ஏகப்பட்ட பேரை லவ் பண்ணியிருக்கேன். ஒருத்தி கூட ஓகே பண்ணல, ஃபுல் ஃபெயிலியர், எல்லாம் லவ் ஃபெயிலியர். அப்புறம் பாட்டு பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு, பின்ன இத்தனை லவ் ஃபெயிலியர், ஆனால் இப்படி பாட்டெல்லாம் நல்லா தானே வரும். ஒருத்தி கூட ஓகே பண்ணல. நான் நினைப்பேன், என்னடா அவ்வளோ சுமாராவா இருக்கிறோம் நம்மன்னு. புரியுதா? ஸோ லவ்ன்றது ஒரு இமோஷன். சில பேருக்கு இவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சாட்சி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, தயவு செஞ்சு உசேன் போல்ட்டு கல்யாணம் பண்ணாதீங்க ப்ளீஸ். புரியுதா ஜோக்கு? புரியலையா? ஓகே, ஓடி போயிடாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் அம்மா முதல்ல ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சா? அந்த பையன் நல்ல சாட்சி மெயின்டைன் பண்ணுறாரா? நீங்கள் நல்ல சாட்சி மெயின்டைன் பண்ணிங்களா? அவர் வேலை பண்ணுறாரா?
திருச்சபையில் என்ன பேர் உங்களுக்கு, நல்ல பேரா என்ன எது, அவங்க குடும்பம் உங்கள் குடும்பம் செட் ஆகுமா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் செட் ஆகுமான்னு பாருங்கள் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஓப்பனாக போய் பேசுங்க. இல்லை உங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா பாஸ்டர் கிட்ட போய் பேசுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் கிட்ட ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா பாஸ்டர் கிட்ட நீங்கள் போய் சொன்னோன்னே அவர்கிட்ட சொல்லுவார், ஸ்தோத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய காதல் கதையை கேட்குறதுக்கு, உன்னை பற்றி நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு, ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்படி சொல்ல மாட்டார்ல. அதே நேரத்தில் ஏச்சி வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நீ அந்த சர்ச்சு மெம்பர். ஸோ உன்னை இப்போ அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டவும் முடியாது. அவர் என்ன பண்ணுவார், ஐயோ பா சொல்லுமா, யாருமா லவ் பண்ணுற, சொல்லுமா, உங்கள் பையன் தான் பாஸ்டர் அப்படி. அங்கே வச்சு இங்கே வச்சு கடைசியில் காணிக்க பெட்டியிலேயே கை வச்சுட்டியம்மா, போ போ போ, ஓகே போ, பேண்ட்ஸ் வாச்சிடுறேன் அடுத்த வாரமே போ. ஓகே, பாஸ்டர் கிட்ட பேசுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தயவு செய்து பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு பிலீவர் தானே, ஆண்டவர் அதுக்கு விரோதி இல்லை, உங்கள் அம்மா அப்பாவும் விரோதி இல்லை. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் ஏடா கூடமான ஏதாச்சும் ஒன்று பண்ணாதீங்க. நாங்கள் பிலீவர் தான், நீங்கள் யார் எங்களை தடுக்கிறதுக்கு, நாங்கள் அங்கே போய் கல்யாணம், அந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன்னா சாட்சி கெட்டு போயிடும். உங்கள் ஃபேமிலி நேம், ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்கள்ல நம்ம எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, நீ லவ் பண்ணும்போதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி பிடிச்சிருக்கா டக்குன்னு பேசி கல்யாணம் பண்ணுங்க, ஊர் சுத்தாத. ஏன்னா எங்கே எவன் இப்போ கேமரா வச்சுருக்கான்னு தெரியல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம டெய்லி படிக்கணும்ல நியூஸில், பழைய படத்தை காண்பித்து மிரட்டல், பணம் பறிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் எங்கேயாவது போய் யார்கிட்ட சிக்கிறாத. அது மட்டும் இல்லை, லவ் பண்ணும்போது நீ எப்படி ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கி நானும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியாக நாங்கள் இந்த திண்டுக்கல் பைபாஸில் பைக்கில் போகும்போது பாஸ்டருடைய கண்களுக்கு எங்களை விலக்கி, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கண்களுக்கு எங்களை விலக்கி, நாங்கள் அப்படியாக அந்த தென்னந்தோப்புக்குள்ளே, எப்படி நீ ஜெபம் பண்ணுவ? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய காதலை உம்முடைய கிருபையினாலே நீ பாதுகா. எப்படி? அதுவே செட் ஆகலை. பார்த்தியா, செட் ஆகலை. நீ என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த அவரை பிடிச்சிருக்கு, இவங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு சித்தமானால் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, பரவாயில்லை, ஆனால் ஊரை சுத்தாதே. ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா வீக்கா? நீ வீக். ஓகே, தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபிசிக்கல் எலிமெண்ட் இன் லவ். அதனால் எங்கேயாவது போய் ஏதாவது கசமுசா பண்ணிட்டு போய் அப்புறம் பேன்னு முழிக்காது. ஓகே, அழகாக அம்மா அப்பா கிட்ட பேசி நல்லபடியாக டீசெண்டாக பேன்ஸ் வாசித்து 3 வாரம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க. தெளிவாக இதை பற்றி பேசிவிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதே விஷயத்தில் இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகே, நம்பர் 1, கல்யாண வயசு. தங்கச்சிமார் சொல்லுங்கம்மா, எந்த வயசில் கல்யாணம் பண்ணலாம்? ஒரு அப்ராக்சிமேட் 26, 25, 26, 27, 28, ஓகே 29, ஓகே. சில தங்கச்சிமார் பார்க்குறாங்க பார்த்துனே இருக்கிறாங்க. 25லேருந்து ஆரம்பித்தாங்க, 25 ஆச்சு, 27 ஆச்சு, 30 ஆச்சு, 32 ஆச்சு, 36 ஆச்சு, 38 ஆச்சு, 40 பார்த்துட்டே இருக்காங்க இன்னும். ஏன்னா வர்ற எவனையுமே இவளுக்கு திருப்தி இல்லை. இவன் சொட்டை, இவன் குட்டை, இவன் நெட்டை, இவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க வேணாம், இவன் சரியாக சம்பாதிக்கலை, இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், செட் ஆகலை. இப்படி வர்றவன் எல்லாத்தையுமே வேணான்னு அப்படியே இது பண்ணி விட்டுரு. ஏன் தெரியுமா? இவளுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக, பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கலையே, பெட்டர் யார் அப்படியே தேடினே இருக்கிறா பல வருஷமா. இளமையிலேருந்து பேரிளமைக்கு போயிட்டா, இவ தேடிட்டே இருக்கா. யார் பர்ஃபெக்ட் மேன்? அன்பான தங்கச்சி நல்ல கவனி, பர்ஃபெக்ட் மேன் நீ தேடிட்டே இருந்தனா கிடைக்காது. உலகத்திலேயே மோஸ்ட் ஹேண்ட்ஸம், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்
எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அதனால் கிடைக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு கம்முன்னு நீ பாட்டுக்கு போயிடு. ஒன்று நீயா பார்த்துக்கோ, ஆண்டவருடைய பிள்ளையா பார்த்து தான் சொல்லு. இல்லைன்னா அம்மா அப்பா பார்க்குறாங்களா, கல்யாணம் மட்டும் போயிடு. இன்னும் பெட்டர். ஏன் தெரியுமா? நீ என்ன நினைக்கிறேன்னா, இவன் தான் பர்ஃபெக்ட் அப்படி நினைக்காத. இட் இஸ் காட் ஹூ பிளெஸஸ் த மேரேஜ், இட் இஸ் நாட் தட் மேன். இது ரொம்ப முக்கியம். நீ கர்த்தருக்கு பிரியமாக நடந்தனா, நீ கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே யாரை கல்யாணம் பண்ணாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வச்சிருவார். அதுதான் ரகசியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு வயசு 46. நான் சாதாரணமாக பார்த்தேன். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரதர் எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஐயோ ஸ்தோத்திரம் பிரதர், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எனக்கு 46, இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன? ஆமாம் பிரதர், நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், ஆண்டவர் எனக்கான மணமகனை இன்னும் காண்பிக்கவில்லை அப்படின்னாங்க. நான் இனிமே காண்பிக்க மாட்டார் அப்படின்னு. என்ன எப்போ கல்யாணம் பண்ற? புரியுதா? முடிஞ்சு அவங்களுக்கு லைஃப், அவ்வளோதான். அதனால வசனம் என்ன சொல்லுது? உன் இள வயதின் மனைவியோட சந்தோஷமா இரு. உன் கிள வயதின் மனைவியோடன்னு இல்லை. 25, 30 அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோ. ஆல்ரெடி சூப்பர் ஃபிட்டாக இருக்கிற ஒரு மேன் அண்ட் உமன் கல்யாணம் பண்ணல, குழந்த பிறக்க மாட்டேங்குது. ஊரெல்லாம் தெருவெல்லாம் திறந்து வச்சிருக்கான். என்ன திறந்து வச்சிருக்கிறான்? கருத்தரிப்பு மையம். ஏன்னா யாருமே சந்தோஷமா இல்லை, டென்ஷன். எப்போ பார்த்தாலும் டென்ஷனு, எப்போ பார்த்தாலும் யூடியூபு, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, எப்போ பார்த்தாலும் வேலை, அது இது, அதுலேயே இருக்கிறாங்கல்ல. ஒரு நிம்மதியாகவே இல்லை கணவன் மனைவியே. ஆல்வேஸ் அண்டர் ப்ரெஷர். குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இதில் நீ 35 கல்யாணம் பண்ணி 55 குழந்தைய பெற்று அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா தாத்தான்னு கூப்பிடுமானே தெரியாது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். இதை டிலே பண்ணாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி அன்பான தம்பிமார், ஓகே, எத்தனை வயசில் இப்போ கல்யாணம் பண்ணலாம்? இவ்வளோ செய்தியை கேட்டுட்டு இதுக்கு மேலே நான் கல்யாணம் வேற பண்ணணுமா? 28, 30 மேக்ஸிமம். ஓகே, ரொம்ப தள்ளி போடாத. ஓகே, சில பேர் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவள் எல்லாத்தையும் சுரண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறான். அதனால் சாதாரணமாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே, ரொம்ப டிலே பண்ணாதீங்க, நல்லதே இல்லை. அது மட்டும் இல்லை, நீ உனக்கு வயசாகிடுச்சு 35, 36, 37, 38, அதுக்கப்புறம் இவருக்கு காதல் பூக்கும். அப்போ தான் 18 வயசு பொண்ணோட. அப்புறம் போக்சோ சட்டத்தில் உள்ளே போட்டுருவாங்க. வேண்டாம். ஓகே, நல்லா கவனி. வசனம் என்ன சொல்லுது? ஆதாமுக்கு ஏற்ற துணை, நாங்கள் ஏற்ற துணை, சூட்டபிள் ஹெல்ப்பர். ஆதாமுக்கு ஒரு துணை அப்படின்னு சொல்ல, ஏற்ற துணை, சூட்டபிள். ஸோ உனக்கு என்ன வயசு, அதுக்கேற்ற மாதிரி நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே, மிக அழகான மிகச்சிறந்த பொண் அப்படின்னு தேடாதே. ஆண்டவர் உங்களுக்கு ஓகே இது செட் ஆச்சா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. மிக தெளிவாக நாம் இந்த காரியத்தை குறித்து பேசி இருக்கிறோம். தவறான துணை, ஜாக்கிரதை. யாருக்கிட்டையாவது மாட்டிக்காதீங்க. ஏதாவது எங்கேயாவது சிக்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துருங்க. செட் ஆகாது. அதுக்கு மேலே நீங்கள் ஆச்சு, ஆண்டவர் ஆச்சு. அடுத்து 4வது, தவறான தேடல், ராங் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி ராங் இன்டிமசி அப்படின்னு போட்டுக்கோ இங்கிலீஷில் வேணும்னா. ஓகே, இது தவறான தேடல். தவறான தேடல்னா இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, பீயிங் அ ஒர்க்கஹாலிக். எப்போயுமே பீயிங் அ ஒர்க்கஹாலிக், கெரியர் ஓரியன்ட், மணி மைண்டட், மெட்டீரியல் திங்கிங் பர்சன். இந்த மாதிரி இருக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? கெரியர் மைண்டடா, மெட்டீரியல் திங்கிங்கா.
மணி மைண்டடா ஒர்க்கஹாலிக்காக இருக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஓகே, இப்போ பாய்ஸை கேட்கலாம், கண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒருத்தன் வேலை செய்யலாம் ஒரு டீசெண்டாக? 8 hours. சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, ஒரு 10 hours ஓகே. ஆனால் இப்போது அநேக இடத்தில் நான் பார்ப்பது என்னது, எல்லாம் 14 hours, 16 hours, 18 hours வேலை பார்க்கு, 20 hours வேலை பார்க்கு, ரெட்புல்லை குடிச்சிட்டு வேலை பார்க்கு, திருப்பி ரெட்புல்லை குடிச்சிட்டு வேலை பார்க்கு, இப்படியே ரெட்புல்லை குடிச்சுனே இருப்பான். ஒரு நாளைக்கு டொக் போயிடும். ஏன்னா என்ன ஆசை உனக்கு? இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் 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 நிறைய சம்பாதிக்கணும், எப்படியாவது அந்த மேனேஜர் போஸ்ட்டை வாங்கணும், எப்படியாவது சீனியர் மேனேஜர் போஸ்ட், எப்படியாவது வைஸ் பிரசிடென்ட் ஆகணும், எப்படியாவது கம்பெனி ஓனர். நீ அப்படி நினைக்காத மேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்மை உயர்த்துவது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீயே கார்ப்பரேட் லேடர்ல மேலே வந்துடலாம் நினைக்காத. நீ நல்லா வேலை செய், கடினமாக வேலை செய்யுங்க, அதில் தவறே இல்லை. அதுதான் நம்ம கிரைஸ்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஒர்க் ஹார்ட். ஆனால் டோன்ட் ட்ரை ஃபார் சம் பொசிஷன். அது ஆண்டவராக கொடுக்கறது உனக்கு. ஏன்னா அந்த பொசிஷனை தேடினா உனக்கு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படியாவது இன்னும் 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 சம்பாதிக்கணும், இன்னும் 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 அப்படின்னு. ஆனால் நீ ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன உயர்வு தேவையோ அதை உனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பார். Only God can lift you up. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோட அவர். ஸோ நீயா ஐஸ்வர்யத்தை தேடி போனனா உனக்கு கூடவே எல்லா வேதனையும் வந்துடும். ஆனால் ஆண்டவராக உனக்கு கொடுத்தாருன்னா எந்த வேதனையும் இருக்காது, நீ அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு. ஏற்கனவே இப்போ நான் சொன்ன வசனம் தான், இருந்தாலும் ஒரு வாட்டி வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 1 நாளாகமம் 29:12. 1 Chronicles 29:12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஓகே, இந்த வசனத்துக்கு பக்கத்தில் HW அப்படின்னு போட்டுக்கோங்க, ஹோம்ஒர்க். ஓகே, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயுமே வாழ்க்கையில் மறக்காத, உன்னை உயர்த்துறவர் ஆண்டவர் தான், நீ இல்லை. கடினமாக நீ வேலை செய், ஆண்டவருக்கு பிரியமாக வேலை செய். ஆனால் உயர்வை நீ தேடி போவாத, கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பார். ஓகே, இதுதான் கிறிஸ்டியன் இன்டெகிரிட்டின்றது. இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் இருக்கீங்க, சூப்பராக வேலை செய்கிறீங்க, ஒரே ஒரு மேனேஜர் போஸ்ட்டு தான் இருக்குது, 2 பேருமே தகுதியுடையவர்கள். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே, அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நீ சொல்லிவிடு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏய் நீ மேனேஜரா அப்படின்னு சொல்லிவிடு. அங்கே தான் நீ ப்ரூவ் பண்ணுற நீ கிறிஸ்டியன் அப்படின்னு. அவன் உனக்கு அடிமை, அவன் அவ்வளோதான். ஏய் உன் கடவுள் யார் மேன், நீ யார், எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்கிற? நான் இயேசுவை வணங்குறேன், நான் எதையும் தேடி போகமாட்டேன், அவராக எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு. அவன் அவ்வளோதான், அவன் உடனே மாறிடுவான், மனம் திரும்பிடுவான் அவனே. புரியுதா? கிளாஸ் லீடர் போஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நீயும் டாப்பரு உன் ஃப்ரெண்டும் டாப்பரு. அம்மா நீ போய் கிளாஸ் லீடர் ஆகிடு சொல்லிடுங்க, அவளுக்கு நீ லீடர் ஆகிடுவ. இதாம்மா ரகசியம். எப்படியாவது மேலே வரலான்னு நினைக்க கஷ்டப்படாத, ஆண்டவர் வெற்றியை ஈஸியாக கொடுப்பார் உனக்கு. நீ ஏன் கஷ்டப்படுற? எல்லா பொசிஷனும் அவர் கையில் தான் இருக்குது. Don't seek promotion, position, don't try to climb up the corporate ladder. ஓகே, உலகம் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் சொல்கிறேன். உலகம் அதான் சொல்லும், எப்படியாவது மேலே போ, எப்படியா அடித்து பிடிச்சி மேலே வான். நீ அடிக்கவும் வேணாம், பிடிக்கவும் வேணாம், ஏசப்பான்னு இரு, உன் வேலையை ஒழுங்காக செய்யி, கர்த்தர்
உயர்த்துவார். நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 3 C. ஓகே, நம்பர் 1, டோன்ட் கம்பேர். ஃபர்ஸ்ட் C, டோன்ட் கம்பேர். உன் கூட சேர்ந்து படித்தவன் இப்போ பெரிய மேனேஜராக இருக்கான், இப்போ 2 கார் வாங்கிட்டான், இப்போ வீடு கட்டிட்டான், அவன் கூட நீ உன் ஓட்டத்தை கம்பேர் பண்ணாத. ஓகே, ஒரு கோச் இருக்காரு, ஒருத்தன் மேரத்தான் ஓடுறான். மேரத்தான் தெரியுமா? ஒருத்தன் 100 மீட்டர்ஸ் ஓடுறான். 2 பேருமே ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா இல்லை வித்தியாசமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாமா? 100 மீட்டர்ஸ்னால் எப்படி? ஆன் மார்க், கெட் செட், ஓடு, அவ்வளோதான். மேரத்தான் எப்படி? மெதுவாக ஓடு. இப்போ நான் மேரத்தான் ஓடுறதுக்கு தான் ஆண்டவர் என் கோச் சொல்லியிருக்காரு எனக்கு. நான் 100 மீட்டர்ஸ் ஓடுறவனை பார்த்து இன்னும் இவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான், நம்மளும் ஓடணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் தூரம் தான் ஓடுவேன், அதுக்கப்புறம் ஃபெயிலியர். டோன்ட் கம்பேர். உன்னுடைய ஓட்டத்தை இன்னொருத்தன் ஓட்டத்தோட கம்பேர் பண்ணாத. உன் கூட படித்தவன், உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க, நம்ம இப்படி, அப்படி நினைக்கவே நீ உன் ஓட்டத்தை ஓடு. டோன்ட் கம்பேர். ஃபர்ஸ்ட் C. இரண்டாவது, டோன்ட் கம்பீட். யார் கூடயும் போட்டி போடாதே. உனக்கு போட்டி நீ தான், அவ்வளோதான். நீ உன் ஓட்டத்தை ஓடு. நம்பர் 3, டோன்ட் கம்ப்ளைன். கம்பேர் பண்ணாமல், கம்பீட் பண்ணாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வாழ்ந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா ப்ரெஷர் இல்லை, ஜாலியாக இருப்பேன். டோன்ட் கம்ப்ளைண்ட். அவருக்கு கிடைச்ச வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அவனை படிக்க வச்சாங்க என்னை படிக்க வைக்கல, அப்படி நினைக்காத. கம்ப்ளைண்ட் பண்ணாத. நீ உன் ஓட்டத்தை ஓடு. ஏன்னா வசனமே அதுதான் சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ரொம்ப ஃபேமஸான வசனம். மேகம் போன்ற இத்தனை திறனாக சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். உனக்கு என்ன ஓட்டம்? ஓட்டத்தை பொறுமையோடு ஓட, அவரை பார்த்து. ஓகே, பக்கத்தில் யார் ஓடுறா, இந்த பக்கம் யார் ஓடுறா, அவன் ஏன் ஸ்பீடாக ஓடுறான், இவன் ஏன் ஸ்லோவாக ஓடுறான், அவனுக்கு ஸ்பைக்ஸ் இருக்குது, நான் வெறுங்காலில் ஓடுறேன், இதெல்லாம் வேணாம். நீ உன் ஓட்டத்தை ஓடு, அப்போ உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முடிக்க போகிறோம் இந்த செஷனை. கடைசியாக ஒரு வசனம், பிரசங்கி 12. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். இதுக்கு அப்புறமா ஒரு 6-7 வசனம் யாருக்குமே புரியாது. அது இங்கிலீஷு, தமிழ், எந்த லாங்குவேஜில் படித்தாலும் புரியாது. அதனால ஃபஸ்ட்டு 2 வசனம் வாசிமா, அதுக்கப்புறம் 7வது வசனம் வாசி. ஓகே, வாசி. ஓகே, இப்போ அப்படியே 7th போயிடு. அவ்வளோதான். ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன தெரியுமா அங்கே போட்டிருக்கு? வாலிப பிராயத்திலேயே நீ ஆண்டவரை தேடிரு. கண்ணு டொக்காகிறதுக்கு முன்னாடி, காது டம் ஆகிறதுக்கு முன்னாடி, பிபி வர்றதுக்கு முன்னாடி, முட்டி வலி வர்றதுக்கு முன்னாடி, சுகர் வர்றதுக்கு முன்னாடி, ஒத்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடி, இடுப்பு வலி வர்றதுக்கு முன்னாடி, ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு முன்னாடி இப்போவே நீ ஆண்டவரை தேடு. அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். இவர் வாலிப பிராயத்தை எல்லாம் ஜாலியாக இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கடைசியில் சாவு போகிற நேரத்தில் ஆண்டவரே உமக்காக எதையா கையை ஆடுதுரா. புரியுதா? இதில் வேற எனக்காக நீதியின் கிரீடம் தொடப்பக்கட்டையோடு நிற்பான் பவுலங்க. உள்ள போ, ஒரு பிரோஜனம் இல்லை. 85 வயசு, போ உள்ள போ. ஏன்னா ரட்சிப்பை இழக்க மாட்டோம். நல்லா கவனி, ரட்சிப்பை இழக்கல, நீ ஆண்டவரோட பிள்ளை தான், பரலோகம் தான் போற. ஆனால் கனி இல்லை, வேஸ்டாக போச்சு வாழ்க்கை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஓகே, வாலிபப்புற இப்போவே ஓடிடு. ஏன்னா இப்போதான் உன்னால் ஓட முடியும். கழுத்து வலி வந்துருச்சு எனக்கு, பயங்கரமான கழுத்து வலி. டாக்டரில் நீ ஓடவே கூடாதுன்ட்டாங்க.
ஓடினா ஜர்க்கு, ஓடவே கூடாது. எவ்வளோ வேணால் நடந்து கொண்டாங்க, ஓடக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வரும் ஏதா இந்த வழி அந்த வழி அது இது. இப்போவே ஆண்டவரை நல்லா இருக்கும்போது தேடிரு. ஓகே, இழந்த ஹெல்த்து கூட நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம், இழந்த பணம் திருப்பி கொண்டு வந்துடலாம். டைமு கான் இஸ் கான். திரும்பி உன்னால் கொண்டு வரவே முடியாத நேரத்தை ஆண்டவரே திருப்பி கொடுக்க மாட்டார் உனக்கு. அதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஐ ஸ்டில் லவ் யூ, யூ ஆர் மை சைல்ட், கம், அவ்வளோதான். பட் யூ லிவ்ட் அ யூஸ்லெஸ் லைஃப். ஓகே, நம்ம வாழ்க்கை வந்து 4 பேருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அதுக்கு நீ இந்த வயசுலேயே நீ ஆரம்பிக்கணும். தயவு செய்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தவறான தேடல், ஆண்டவரை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தேடுங்க. பணத்தை தேடி புகழ் பெருமை அது இது தேடி போகாத. அதெல்லாம் கர்த்தர் உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு கொடுப்பார். நீ அவருக்கு பிரியமாக நடந்தால் போதும். 4 காரியங்களை நாம் பார்த்தோம். நம்பர் 1, தவறான தாக்கம், ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம். 2வது, தவறான தாகம் சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 3, தவறான துணை, ஜாக்கிரதை. நம்பர் 4, தவறான தேடல்.